வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்ட ஒருத்தர், ஜெயிலுக்கு போன ஒருத்தர், ஒரே விஷயத்துக்காக போராடின ஒருத்தர், அந்த நல்ல மனுஷன் ஒரு விஷயத்தை சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காரு. நோபடி கேன் ஹர்ட் மீ வித்தவுட் மை பர்மிஷன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு இந்த கோட்டை கேட்கும் போது எனக்கு தப்பாக தோணுச்சு. என்னடா இந்த கோட்டு ஒன்றுமே சாத்தியப்படலையே அப்படின்னு இருந்தது. ஏன்னா நம்ம எவ்ரிடே நம்ம லைஃப்பில் வேலைக்கு போகிறப்ப நம்மளை ஒழுங்காக நம்மளை ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பொது இடத்துல நம்மளை பற்றி பாடி அப்பியரன்ஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ நமக்கான பவுண்டரி நமக்கு கொடுக்குறதில்ல. ஒரு பொதுவான இடத்துல எல்லாருக்கும் மத்தியில் நம்மளை மட்டம் தட்டி பேசுவாங்க. இது எல்லாமே எல்லாரும் நம்மளோட வாழ்க்கையில் டெய்லி சந்திச்சுக்கிட்டு தான் இருப்போம். அப்போ இந்த கோட் நோபடி கேன் ஹர்ட் மீன்னு சொல்லும்போது இது எப்படிரா, இது சாத்தியம் இல்லை, இது உண்மை இல்லை நான் நினச்சேன். ஆனால் இந்த கோட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சு இந்த கோட் சொல்கிறது விஷயம் வேறு. யாருமே நம்மளை ஹர்ட் பண்ண முடியாது, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலான்னு இந்த கோட் சொல்லவே கிடையாது. இந்த கோட் சொல்கிறது என்னென்னா, உங்களை மற்றவங்க யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க ஒரு 5 செகண்ட் இல்லை 10 செகண்ட் அவங்களோட மென்டல் எபிலிட்டியை பொறுத்து உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கோ உங்களை கமெண்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஒருத்தர் பண்ண கமெண்டு உங்கள் நாள் முழுக்க உங்கள் மைண்டில் ஓடி உங்கள் நாள் முழுக்க அவங்க உங்கள் மைண்டில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எப்போ கடைசியாக உங்களுக்கு யாரோ சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அவங்க சொன்ன விஷயம் ஒரு 10 செகண்ட் இல்லை 5 செகண்ட் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அதுக்கப்புறம் அதே விஷயத்தை மைண்டில் நம்ம வீட்டுக்கு போகிறப்ப யோசிச்சுக்கிட்டே போவோம். நடந்து போகிறப்ப, பஸ்ஸில் போகிறப்ப, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு 5 செகண்ட் ஒருத்தவங்க பண்ண கசப்பான விஷயத்தை நம்ம திருப்ப நினைக்கிறது மூலமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, ஒரு நாள் நம்மளோட மன அமைதியை நம்ம இழந்துடுறோம். அதுதான் இங்கே இருக்க நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு கஷ்டமான விஷயம். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் நடக்கும்போது 2 விஷயம் நடக்குது. ஒன்று, அந்த சம்பவம் மற்றவங்க நம்மகிட்ட ரூடாக நடந்துக்கலாம், நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்து பாடி ஷேமிங் பண்ணியிருக்கலாம், நம்மளை மட்டம் தட்டியிருக்கலாம், நம்மளை பார்த்து ஏளனமாக சிரிச்சிருக்கலாம். இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. இது எதுவுமே நடக்கலை அப்படின்னு நான் அவங்களை நடிக்க சொல்லலை. இந்த விஷயம் நடக்குது. ஆனால் இதுக்கப்புறம் 2வது ஒரு விஷயம் நடக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கெட்ட விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம மைண்டில் நம்மளே சொல்லிக்கிற கதை, அதுதான் ரொம்ப டேஞ்சர். ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ உங்களுக்கு உங்களோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அது ஈவெண்ட். இங்கே என்ன நடந்திருக்குன்னா, சம்படி யாரோ உங்களுக்கு ரிப்ளை பண்ணல, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் சொல்கிற கதை என்னவாக இருக்குன்னா, நான் யாருக்குமே முக்கியம் கிடையாது, என்ன அவங்க மதிக்கலை அப்படிங்கிற ஒரு கதை. நீங்கள் வேலையில் இருந்திருப்பீங்க, ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணியிருக்கும், அந்த ஐடியாவை சொல்லியிருப்பீங்க ஆர்வமாக. அதை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இங்கே நடந்திருக்கிறது என்னென்னா, உங்கள் ஐடியா வேல்யூ பண்ணல, அவ்வளோதான். ஆனால் உங்கள் மைண்டில் ஐம் நாட் டேலண்டட், நான் ரொம்ப திறமைசாலி இல்லை அப்படின்னு நெகட்டிவாக ஒரு கதை க்ரியேட் ஆகிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கார்லேயோ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு தெரியாத யாரோ ஒருத்தன் உங்கள்கிட்ட ரூடாக நடந்திருக்கலாம், அவங்களோட பவுண்ட்ரியை மீறி நெருங்கி வந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டில் நம்ம சொல்கிற கதை நமக்கு என்னவாக இருக்கும்னா, இந்த உலகமே சரியில்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லோரும் இப்படி தான், யாருமே என்னை ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான். கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, எந்த கசப்பான ஈவெண்ட்டுமே 5லேருந்து 10 செகண்டுக்குள்ளே முடிஞ்சிருக்கும். அதை பற்றி நம்ம சொல்லிக்கிற கதை நம்ம மைண்டில் அகைன் அண்ட் அகைன் ஓடி ஒரு நாள் முழுக்க நம்மளை அது டிஸ்டர்ப் பண்ணிடும். நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்பயுமே நல்லவங்க, நம்மக்கிட்ட நல்லதாக நடந்துக்குவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்க என்ன பேசுவாங்க, அவங்க நம்மள்ட்ட என்ன பண்ணுவாங்கிறத கண்ட்ரோலே பண்ணவே முடியாது யாராலும் இந்த உலகத்தில். ஆனால் அந்த ஒரு மனுஷங்க பண்ணுற தப்பான விஷயம் நம்மளோட சுயமரியாதையை பாதிக்குதா இல்லையா, நான் யார், என்னோட வேல்யூஸை அது அவன் எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தான் நம்மக்கிட்ட தான் இருக்குது. உங்கள் சுயமரியாதை உங்ககிட்ட தான் இருக்குது. மகாத்மா காந்தி இன்னொரு சூப்பரான விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். ஆங்கர் இஸ் த எனிமி ஆஃப் ப்ரைட். அதாவது நம்மள முக்கால்வாசி பேர் கோவப்படும் போது நம்ம கோவத்தை தப்புன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் கோவம் தப்பே கிடையாது. கோவத்துக்கு பின்னாடி இருக்க விஷயம் தான் தப்பு. எப்பயுமே நம்ம கோவப்படும் போது நமக்குள்ள பயம் உள்ளே இருக்கும், அது நமக்கு வெளில தெரியாது. எப்பயுமே உள்ள ஒரு கஷ்டம் இருக்கும், அதுதான் கோவமாக வெளிப்படும். எப்பயுமே உள்ள ஒரு எமோஷன் இருக்கும்,
நம்மளை யாருமே மதிக்கலை, இதெல்லாம் சேர்ந்து தான் கோபமாக வெளில வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே கோவம் வரும்போது நம்மளுக்கு தோணும், எவ்வளோ தைரியம் தான் அவங்க என்கிட்ட இப்படி பேசியிருக்கலாம், அவங்களுக்கு யார் இந்த அத்தாரிட்டியை கொடுத்தது என்கிட்ட இவ்வளோ மோசமாக பேசுகிறதுக்கு, என்ன எப்படி அவங்க இக்னோர் பண்ணலாம், என் மெசேஜுக்கு எப்படி அவங்க ரிப்ளை பண்ணாமல் இருக்கலாம், இப்படிலாம் நம்ம மைண்டு சொல்லும். ஆனால் கொஞ்சம் அதை பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்க, யாரோ ஒரு மனுஷன் பேட் மூடில் வேலைக்கு வந்து நம்மளை திட்டுறதுனால நம்ம ஒருத்தர் இல்லைன்னு ஆகிடாது. யாரோ ஒருத்தர் நமக்கு மரியாதை கொடுக்காததுனால நம்மளோட ஒருத்தர் குறையுதுன்னு அர்த்தம் கிடையாது. யாரோ ஒருத்தங்க நம்மளோட ஐடியாவை அக்செப்ட் பண்ணாததுனால நம்ம டேலண்டட் க்ரியேட்டிவ் இல்லைன்னு கிடையவே கிடையாது. அவங்களோட பேட் பிஹேவியர் நம்மளோட ஒருத்தர் என்றைக்குமே டிசைட் பண்ணாது. ஸோ என்றைக்குமே அடுத்தவங்களோட பேட் பிஹேவியரை வச்சு உங்களோட ஒருத்தர் டிசைட் பண்ணாதீங்க. அவங்களோட பேட் பிஹேவியரை உங்கள் மைண்டில் சுமந்துக்கிட்டும் தெரியவே தெரியாதீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய லோடாக இருக்கும். உங்களோட பீஸை அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இதுக்காக உங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்காத மாதிரி நான் உங்களை நடிக்கன்னு சொல்லலை. நீங்கள் கஷ்டப்படும் போது சரிங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் மனசில் ஏதோ உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்களே யாரோ ஒருத்தர் கேட்டால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அந்த கஷ்டத்தை உணருங்க, உங்களுக்கான டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் அதே விஷயத்தை மைண்டில் திரும்ப 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 ரிப்பீட் பண்ணாதீங்க. யோசிங்க, ஒரு டிசிஷன் எடுங்க, அதோட முடிச்சிடுங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நம்ம லைஃப்பில் நடந்த பேட் இன்சிடெண்ட்டுக்கு நம்ம பாசிட்டிவான ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறோமா, நெகட்டிவான ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறோமா, அதை பொறுத்து தான் நம்மளோட மனநிலை, மன அமைதி, நம்மளோட தூக்கம் எல்லாமே பொறுத்து இருக்குது. ஒரு 2 விஷயம் எடுத்துக்கலாம். ஒருத்தன் உங்கள்கிட்ட ஒரு தப்பாக ஏதோ பேசிடுறான், ஏதோ நடந்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் மைண்டில் அவனுக்கு ஏதோ வாழ்க்கையில் தப்பான பிரச்சனை போயிட்டுருக்கலாம், அவன் வாழ்க்கையில் ஏதோ கஷ்டத்தை சந்திச்சிருக்கலாம், அதனால தான் அவன் என்கிட்ட இப்படி பேசுகிறான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இன்சிடெண்ட் அத்தோடு முடிஞ்சிடும். நீங்கள் நிம்மதியாக உங்களோட வேலையை பார்க்க போயிடலாம். அதே இன்சிடெண்ட்டில் அவன் தப்பாக நடந்துக்கிட்டான், அதுக்கு நான் தான் காரணம், என் மேலே ஏதோ தப்பு இருக்குது, நான் டேலண்டட் இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களை நோண்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மன அமைதியாக காலியாகிடும். அந்த விஷயம், அந்த கதை அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு நீங்கள் க்ரியேட் பண்ண கதை உங்களை தூங்க விடாது, உங்களை நிம்மதியாக சாப்பிட விடாது. உங்கள் மைண்டில் திரும்ப திரும்ப பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஒரே கதை தான், 2 மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஒரு காயினுக்கு 2 பக்கம் மாதிரி தான். பாசிட்டிவாக அதை பாருங்க, உங்களோட பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் கடந்து போயிடலாம். வாழ்க்கையில் எல்லாரும் ரூடான மனிதர்களை கடந்து போய் தான் ஆகணும். அதில் எஸ்கேப் ஆகவே முடியாது. ஸோ உங்களோட மைண்ட் செட் பெட்டராக இருந்தால் நீங்கள் ஈஸியாக உங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற ரூடான மனிதர்களை கடந்து போயிடலாம். அடுத்த வாட்டி உங்கள் மைண்டில் நீங்கள் எதையாவது நினச்சி ரொம்ப கஷ்டப்படும் போது, அடுத்தவன் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கும் போது, ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஒரு 3 விஷயத்தை சொல்லி பாருங்கள். சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு முக்கியமான ஒரு உண்மையை புரிய வைக்கும். எனக்கு யாரோ ஒருத்தன் பேசுனதுக்காக நான் லாய்க்கு இல்லாதவன்னு என்னை நானே நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா அவன் என்னை மதிக்கலைங்கிறதுக்காக என் மதிப்பை நானே குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு என்னை நானே குறைச்சி மதிப்பிட்டுக்கிறேன். முடிஞ்சாது வெளியில் சத்தமாகவே சொல்லி பாருங்க. கொஞ்சம் வியர்டாக இருக்கும், என்ன கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் மிகப்பெரிய ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்குவோம். இப்படியெல்லாம் தான் நம்ம மைண்டு நம்மளுக்கு கதை கட்டி நம்மளை ஃபோக்கஸ் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்க விடுது. இந்த கதையெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறது இது சொல்கிறது மூலமாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். தைரியமாக நீங்கள் சொல்லலாம் ஒரு விஷயத்த. அவன் என்கிட்ட ரூடாக நடந்துக்கிட்டான், ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன். அவங்க என்னை மதிக்கலை, அதனால் என்னோடய சுயமரியாதை குறைஞ்சிட்டுன்னு அர்த்தமே கிடையாது. அவங்க என்னை மட்டம் தட்டிட்டாங்க, அதனால் அவங்க என்னோடய மன நிம்மதியை எடுத்துக்கலை அப்படின்னு சத்தமாக சொன்னீங்கன்னா எந்த ஒரு விஷயமுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாது. மகாத்மா காந்தி சொல்கிற மாதிரி நோபடி கேன் ஹர்ட் மீ வித்தவுட் மை பர்மிஷன்னா இந்த உலகத்தில் எல்லாமே சரியாக நடக்கும். யாருமே உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. பீப்புள் உங்களை ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க ரூடாக தான் நடந்துப்பாங்க, நம்மளை பாடி ஷேமிங் பண்ணுவாங்க, நம்ம டேலண்டட் இல்லை, நம்ம ஒர்த் இல்லை, நம்மளை மட்டம் தட்டுவாங்க, நம்மளை கீழே தள்ளுவாங்க. ஆனால் மற்றவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட சுயமரியாதையை பாதிக்குதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த சாய்ஸு நம்மக்கிட்ட தான் இருக்குது. காந்தி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. ஃபர்கிவ்னஸ் இஸ் தி அட்ரிபியூட் ஆஃப் ஸ்ட்ராங், வீக் பீப்புள் கான் டு இட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவங்களை மன்னிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஒருத்தவங்களை மன்னிக்கிறதுனா அவங்க பண்ண விஷயம் சரின்னு சொல்கிறதோ, அவங்க அந்த விஷயத்தை திருப்பி பண்ணலான்னு சொல்கிறதோ,
அவங்க நல்லவங்கன்னு சொல்கிறதோ கிடையாது. ஒருத்தவங்களை மன்னிக்கிறதுனா அவங்க நமக்கு கொடுத்த வலியை சுமக்கிறத நிறுத்தணும். அவங்க பண்ண கசப்பான விஷயத்த நம்மளோட அடையாளமாக மாற்றக்கூடாது. அது அவங்க ஒரு மோசமான விஷயத்த பண்ணியிருக்கலாம், அது நடந்துருச்சு, அது நம்ம யாருங்கிறத நம்ம முடிவு பண்ணக்கூடாது. சிம்பிளாக சொல்ல போனால் அவங்க நம்ம மைண்டில் இருக்கிறதுக்கு ஒருத்தே கிடையாது. நம்ம மைண்டில் நமக்கு பிடிச்சவங்க, நம்மளை லவ் பண்ணுறவங்க மட்டும்தான், நம்ம ஃபேமிலி, நம்மளோட பார்ட்னர் மட்டும்தான் இருக்கணும். யாரோ பண்ண ஒரு கெட்ட விஷயத்தால் ஒரு கேவலமான மனுஷன் நம்ம மைண்டில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதை நம்ம சுமக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் மன நிம்மதி உங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் பண்ணுறது மூலமாக உங்கள் மன அமைதியை நீ கையில் எடுத்துக்கலாம். ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் ஹாப்பி. ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.